பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் பெற்ற மகனே, என் செல்வமே, உடலை விட்டு உயிர் பிரியும் போது என்னவென்று நினைத்தாயோ, எப்படி கலங்கினாய் அம்மா. என்னை பெற்றவளே, உன்னை விட்டு பிரிய போகிறேனம்மா என்று கதறி கலங்கி அழுதாயடா. மகனே, வருகின்றனடா மகனே. நம்மை அடிமை கொண்ட ஐயரிடத்தில் உழைத்து விட்டு உனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள் அத்தனையும் செய்ய வேண்டுமாடா. வருகிறேனடா என் கண்ணு. இந்த சந்தி எங்க போயிட்டாலும் தெரியல. இந்த கிச்சாம்பையில ஆளை காணோம். காட்டுக்கு போன கிச்சாம்பையிலையும் காணோம். பாம்பு கடித்ததாமே. பாம்பு கடித்ததாமே, கடத்தால் அடித்ததாமே, வீம்பு நேர்த்ததாமே, விசத்தால் மடித்தானாமே. ஒரு ஆத்துல ஒரு ஆம நோய்ந்தா குட்டிச்சோரா போகுது. 4 ஆம நோய்ஞ்சா என்னத்துக்கு கூட உடம்பே காலி தான். ஐயா சந்தி, என்னடி கொஞ்சம் புரியும்படி சொல்லண்டி. ஐயா வேதியாரே, ஐயா வேதியாரே, அடிமை கொண்டவரே, படவீரில் மகனை தீண்டி ஐயோ மகன் கொண்டார். அம்மா அம்மா அழுது துடித்தானாமே. சென்று தர்பை கொள்ளும் நேரத்தில் என் மகனை பாம்பு கடித்து என் மகன் மாண்டு விட்டாள். ஐயா ஐயோ போச்சே போச்சே, என் பணம் போச்சே, முட்டை வித்த பணம் போச்சு. என் பணம் போச்சே, என் பணம் போச்சு. ஐயா முட்டை போச்சு. அருகே போய் அமர்ந்து புத்திரனை கண்டு என்னது போயிடுது புத்திரனை கண்டெடுத்து. பணம் போச்சு, என் முட்டை போச்சு. என்ன அது முட்டை போச்சு? எருமுட்டை பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு விட்டான் என்று நான் கதறுகிறேன். பணம் போச்சு பணம் போச்சு என்று நீங்கள் ஐயோ முட்டை தட்டி வித்த பணம் ஆச்சாப்பா. சாமி இத பாருங்கள் சாமி. காடகத்தில் சென்று மாட்ட மடித்து கிடக்கக்கூடிய என்னுடைய மகனை எடுத்து தகனம் செய்து விட்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுக்க சாமி. என்னாச்சு? கானகத்திற்கு சென்று என் மகன் இருந்த இடத்தை கண்டெடுத்து என் மகனுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து முடித்து வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் சாமி.
விட்டு விட நீ மகனை பாபு அடிக்கவும் வேண்டாம் ஐயா, கடவினின் மகனை பாம்பு அந்த காரணம் வந்தே வந்தே நான் போலுமே கண்டெடுத்து நொடிக்குள் வருவேன் நிலவு தாரி நிலவு முட்டை போட்டு பிள்ளை பணம் இன்னொரு பிள்ளை பத்தி வேண்டி பாய் பணம் போன சம்பாதிக்க முடியுமா? முட்டை போன வருமா அட வேண்டாம் சாமி நீ நாத்துக்கிறாங்க நீ நாத்துக்கிறாங்க என் பணம் போச்சானே நான் இது உங்க அம்மா தாயாரா யாரம்மாடா எங்க அம்மா எங்க அம்மா அடுத்த 3 மாசம் ஆச்சு பணமாச்சே பணம் ராஸ்கோல் கம்ப்ளீட் சுவாமி பெற்றெடுத்த பிள்ளையம்மா என் மகனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சனங்கள் செய்து விட்டு வருகிறேன் சுவாமி. எனக்கு விடை கொடுக்கும் சுவாமி. உண்டாமணியா சுவாமி சொல்லு வை ஓயா ஓஹோய் ஓஹோய் இவரை பார்த்தாலும் நீ கொஞ்சம் பரிதாபமா தாண்டா இருக்கு சாமியா. பிள்ளையை பெற்றிருந்தா தான் தெரியுமா பிள்ளைடைய அருமையும் பெருமையும். இத கோட்டியாச்சு அறி கட்டவன யாரு மேல சாமி கம்னாட்டி. என்ன நாத்தடிக்குது ஆன்ச்சு நாத்தம் நானா சரி விடு விடு ஓய் சாய் டேய் அறி கட்டவன என்ன சாமி பிள்ளையை பெற்றிருந்தா பிள்ளைடைய அருமையும் பெருமையும் தெரியும் சொல்றான். ஆமா ஏண்டா என்ன ஆமாண்டா பிள்ளை பெற்றிருந்தா தான் அவருடைய அருமை எனக்கு தெரியும். இவளை பார்த்தா நேக்குண்டோ பரிதாபமா தான் இருக்கு. சரி போனா போகட்டும், ஆற்ற கொஞ்சம் வேலை இருக்கு, அவளை முடிச்சுட்டு அனுப்பி வச்சுடலாமே. சரி ஒரு மனுஷி மன இறங்க சரி போயிட்டு வா. சரி. போயிட்டு வேணா அப்படியே போக வேண்டியதுனா வேலை இருக்கு, ஆற்றுல நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரணும் சுவாமி. நாளைக்கு நம்ம மாத்திரை திரி வருது, அதனால ஒரு 1000 குடம் ஜலம் ஆகட்டும் சாமி புறப்படுகிறேன். 1000 குடஞ்சலன்னு சொன்னா அது மட்டும் தானே. நாளைக்கு நம்ம மாத்திரை திதி வருது, அதனால ஏன் வேட்டி ஏன் ஆத்துக்காரி சேலை இந்த பேண்ட் என் டவுசர் என் டி-ஷர்ட் சரி கம்னாட்டி மானரம் சி உன் வேட்டியே என் வீட்டு படத்தை கொடுத்து இவளை வாங்கி வச்சிருக்க. பணம் சம்பா மொத்தம் 5 மாசம் சம்பளம் பாக்கி. இரு 5 மாசம் சம்பளம் பாக்கி. யார் விட்டு பணம், யார் விட்டு பணத்துக்கு யார் துணி வைப்பாங்கடா? விடு சாமி 5 மாசம் சம்பளம் பாக்கி. 1000 குடஞ்சலம் அது மட்டும் இல்ல, ஏன் வேட்டி ஆத்துக்காரி சேலை இவளெல்லாம் துவைச்சி கொஞ்சம் காய வச்சு இஸ்திரி கொஞ்சம் தேய்ச்சி இஸ்திரி போடணும். அம்பட்டு தான் அதேதான் ஆகட்டும் சாமி படிக்கிறேன். அது உள்ள பரவாயில்ல, வேலையே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள உன்னை எவனா போக சொன்னது? என்ன வேலை இருக்கு? நாளைக்கு திதி வருதுல்ல, அதனால கறவை மாடுக்கல்ல நல்ல பால் கறக்கணும். அவளுக்கு ஒரு 10 சும புல்கட்டு சுவாமி அவ்வளவுதானே செய்து முடித்து விடுகிறேன். மாட்டுக்கு புல் சும மட்டும் எடுத்துட்டு போதுமா? அவளுக்கு தவிடு பின்னாக்கு காட்டுறது அந்த 20 மாட்டை குழப்பாட்டணும், தேய்ச்சி கண்ணு குட்டிக்கெல்லாம் நல்லா புல் கட்டு போடணும், கொண்டாந்து அப்படியா எல்லா வேலையும் முடிக்கணும். ஆகட்டும் சாமி சொல்றியா? அத்தனை வேலையும் முடித்து விட்டு செல்கிறேன் சாமி. ஆகட்டும். நேக்கு பலகார பச்சனைலாம் கொஞ்சம் செய்யணும், நேக்கு பசி எடுக்குது நேரம், ஆத்திரம் எதுனா கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன் என்ன இல்லையா? சாமி செய்து வைத்திருக்கிறேன் சாமி. உன்னை எவ்வளோ அடிச்ச மாதிரி எழுதுன்னு இருக்க, ஐயோ சாமி அடிச்ச மாதிரி எழுதுன்னு இருக்க சாவ போறோம். என்னது அடி சாமி விடு சாமி நான் ஒன்னுடுவேன். அந்த முட்டை சாம்பலை ஒன்னா சேரு கொடு கே வைடா உன்னேறத சொன்னது வைடா. முதல்ல சொல்லுங்க போய் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்படி என்ன கேட்க வாங்க மாட்டேங்க. அம்மா பெரிய வச்சுன்னு அத்த ஒன்னா சேரு வாடாங்க சேர்த்துட்டியா? வாயில சுரக்கும் உமி நீரை அதுல துப்பு வச்சுங்க. இந்த ஈரம் இழுக்கிறதுக்குள்ள ஒடையாந்துடணும். ஓடு கால் வலி சாமி.
சாமி. கால் அடிங்க. நான் கூட நினைச்சுன்னு இருந்தேன் அந்த நம்பேட்டார் எங்க போட்டாருன்னு. அவர் உருவத்துல வந்துட்டான்னு தெரியல சாமி. சபரிமலைக்கு போய்க்கிறேன். பின்ன என்ன பண்ண சும்மா ஆச்சுன்னு கால் இல்ல சித்தாத்தா தாலி இறக்க. யார் சித்தாத்தா? யார் சித்தாத்தா? இந்த மாதிரி அடிக்கிறியா இன்னைக்கு உள்ள விட அடி. பணம்டா கண்ணே, பணம் போய் தெரிஞ்சு சும்மா போய் தெரிஞ்சு வாங்கல துட்டு. உமால நீ சும்மா தான் போட கொள்ளுது. வா வடங்க. சும்மா சும்மா ஊசி போச்சு. கை பாறா, நாளைக்கு ஆபரேட்டர் என்னடா டேய் சுச்சி போறது. சும்மா தாங்கறேன் போய் என்ன பண்ணிட்டு. சரி போட்டோம். நாமெல்லாம் எதுக்கு வந்தோம்? விஸ்வாமித்திர முனிவரால் ஏவப்பட்ட ஏவலர்கள் நாம். அதான் சொல்லு. இவாளுக்கு என் போட்டு தொந்தரவு கொடுத்து இவாண்ட ஒரு பொய்யே வாங்க ஆனா முடியல. எல்லாரும் நினைச்சுன்னு இருப்பாங்க இவங்க 2 பேரும் ஜாண்டா குச்சி பசங்க எப்படி சாவ போறானுங்களோ, எப்படி அழிஞ்சு போறானுங்களோ, இவனுங்க வந்து காலநாடி தொடப்பட்டால் அடிக்கலாமா இல்ல பீ மொத்தத்தில் அடிக்கலாமான்னு எல்லாரும் சத்தியமா சாமி ஒரு நாக்குல ஒரு நாக்கு சொல்லும். கேட்டு பாரு, சிரிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்கு கூட அவன் சொல்லி கொடுக்குறா, போய் தெரிஞ்சு அடிங்க, ஏன் சும்மா விடுறீங்க உனக்கு 2 பேரும் அப்படின்னு. அப்படி இல்லை சாமி சொல்றேன். வந்து நீ துணை கிடையாது பெரிய வேணதாண்டா பாவி பேச்சு சொல்றேங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாரு சுத்தி மரம் பாரு, அது உள்ள இருந்தாலும் தெரியும் போ, அவன் வேலை முடிஞ்சு சாமி. உண்மையான காலகண்டி அதோ பாத்தியா காசி யாத்திரைக்கு போய் வரா. அவ இங்க வர்றதுக்குள்ள நம்ம சார் நம்ம இங்க இருக்க கூடாது, நாம தேவலோகம் போய் சேரலாம். மகதேவனே ஓம் சிவமே சிவமே
ஈசா, உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் கருணாகர கடவுளே, ராஜ கோலத்தில் இருந்த என்னை பரவோலமாக்கியிருக்க என்ன காரணம்? நாடாண்ட மாமன்னன், அயோத்தி கிரைவன், திருச்சங்கை ஈன்றெடுத்த தவப்புதல்வன் இந்த ஹரிச்சந்திரன் நாட்டை ஆண்டேரே, நாட்டு மக்களை எல்லாம் மறந்தேரே, மனைவி மக்களை பிரிந்தேரே, இந்த காசிவாடத்திய தஞ்சம் என்று உன்னை நம்பி வந்தேரே ஈசா. எனக்கா இந்த நிலைமை? நான் செய்த தவறுதான் என்ன? சத்தியம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை வேதவாக்காக கருதினேனே, அது தவறா? என்னை இப்படி ஆட்படுத்துகின்றாயே, இதுதான் நீதியா இறைவா? அல்லது பிறப்பால் வந்த வினையா, ஊழ்வினையா, செய்வினையா, தீவினையா, யாமறியோம் பராபரனே. பிறந்தது நான் பிறந்தது மண்மேல், இறப்பதற்கென்றே பேசிடும் பிறந்தது மண்மேல். ஆ இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே கனிவு கொண்டே